வணக்கம். 12 வருடங்கள் வனவாசம் முடிந்து பாண்டவர்களும் திரௌபதியும் இரவோடு இரவாக யார் கண்ணிலும் படாமல் மச்ச நாட்டின் தலைநகரான விரா நகரத்தின் எல்லைக்குள் நுழைந்தனர். மச்ச நாட்டை விராடன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் தர்மவான், நல்லவன், நீதி நெறியில் உயர்ந்தவன். விரா நகரத்தின் ஊர் எல்லையில் இருந்த ஒரு மயானத்தில் காளி கோயில் ஒன்று இருந்தது. அம்பிகை காளியின் சிலை உக்கிரமாக காட்சியளித்தது. அந்த கோயிலுக்குள் சென்ற அவர்கள் அங்கிருந்த வன்னி மரப் பொந்தில் தங்கள் ஆயுதங்கள், ஆடைகளை ஒளித்து வைத்தார்கள். தர்மர் ஒரு அந்தணரைப் போல் வேடமிட்டு கொண்டார். கங்கன் என்று பெயர் சூட்டிக் கொண்டார். தம்பிகளையும் திரௌபதியும் அங்கே விட்டுவிட்டு விராடராஜனின் அவைக்கு சென்றார். அந்தணர்களை வரவேற்று உபசரிப்பதில் அக்கால மன்னர்கள் மிகுந்த அக்கறை காட்டினர். அந்தணர்களை உபசரிப்பவர்கள் சொர்க்கம் பெறுவர். அவர்களை தூற்றுவோர் 7 ஜென்மமும் நரகத்தை அடைந்து மேலா துயரில் ஆழ்வர் என குருமார்கள் கற்றுத்தந்ததை கடைபிடித்தவர்கள் அவர்கள். அவ்வகையில் அந்தணராகிய கங்கனை வரவேற்ற விராட மன்னன், ஐயனே, தாங்கள் யார்? எந்த தேசத்தில் இருந்து வருகிறீர்கள்? உங்களுக்கு சேவை ஏதும் செய்ய உத்தரவு தருகிறீர்களா என பணிவுடன் கேட்டான். அரசே, என்னை கங்கன் என்று அழைப்பார்கள். நான் தர்மருடன் வனவாசத்தில் இத்தனை நாட்களும் கழித்தேன். அவர் தற்போது அஞ்ஞான வாசம் செய்வதால் அவரை விட்டு பிரிய வேண்டியதாயிற்று. இவ்வுலகில் எது சிறந்த நாடு என விசாரித்தபோது உமது நாடே உயர்ந்ததென கேள்விப்பட்டு இங்கு வந்தேன் என்ற தர்மரிடம், ஆகா, பாக்கியவான் ஆனேன். தாங்கள் எங்கள் நாட்டில் நீங்கள் விரும்பும் வரையில் தங்கலாம் என்றான் விராட மன்னன். சில நாட்கள் கழித்து ஆஜானுபாகுவான ஒருவன் அரண்மனைக்கு வந்தான். மகாராஜா, என் பெயர் பலாயனன். பீமராஜாவிடம் சமையல்காரனாக வேலை செய்தவன். சமையல் கலை எனக்கு கைவந்த கலை. எந்த காய்கறியாக இருந்தாலும் அதில் 5 வகை சமைப்பேன். ஆனால் அதில் அறுசுவை இருக்கும். தேவலோகத்தில் கூட அப்படி ஒரு சாப்பாடு கிடைக்காது என்று ஒரு போடு போட்டான். அங்கே வந்தது யார் தெரியுமா? நமது சாப்பாட்டு ராமன் பீமன்தான். ஆண்கள் சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பெண்கள்தான் சமையலுக்கு உரியவர்கள் என ஒதுக்கி அவர்களை அடுக்களை தவளைகளாக மாற்றி அடக்கி வைத்து விட்டதாக சந்தோஷப்படக்கூடாது. ஒரு ஆபத்தான கட்டத்தில் அந்த பணிதான் பீமனுக்கு உதவியது. நமக்கும் கூட அவ்வகை கைத்தொழில்கள் சமயத்தில் கை கொடுக்கும். மனைவி ஊருக்கு போய்விட்டால் கூட சுத்தமான சாப்பாட்டை வீட்டிலேயே சமைத்து கொள்ளவும், அதன் மூலம் பணத்தை மிச்சப்படுத்தவும், உடலை பாதுகாத்து கொள்ளவும் உதவும். பீமன் சமைத்தும் காட்டினான். அப்படி ஒரு சாப்பாட்டை விராடராஜா அதுவரை சாப்பிட்டதே கிடையாது. மகிழ்ச்சியில், பலாயனா, இனிமேல் நீதான் இந்த அரண்மனையின் தலைமை தவசு பிள்ளை. தவசு பிள்ளை என்றால் சமையல்காரர் என சொல்லிவிட்டான். நமது புராண காலத்து சமையல்காரர்களில் நளனும் பீமனும் அரச குடும்பத்தில் இருந்தாலும் சமைக்க தெரிந்தவர்கள். நளனின் கைப்பட்டால் சமையல் ருசிக்கும். பீமனின் பார்வைப்பட்டாலே சமையல் ருசித்துவிடும். இதனால்தான் நலபாகம், பீமபாகம் என்று சமையலில் இருவகையாக சொல்லி வைத்தார்கள். மறுநாள் ஒரு பேடி அங்கு வந்தாள். பேடி என்றால் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அரவாணி இனத்தைச் சேர்ந்தவர். அவள் விராடனிடம், மகாராஜா, என் பெயர் பிருகநந்தலை. நான் சாஸ்திரமும் தெரிந்தவள். அர்ஜுனின் அவையிலே இருந்த பெண்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தேன். இப்போது தங்கள் நாட்டுக்கு வந்துள்ளேன். தாங்கள் அனுமதித்தால் அதை செய்கிறேன் என்றாள். அவ்வாறு அரவாணி வேடமிட்டு வந்தது அர்ஜுனன். முன்பொரு முறை ஊர்வசியை மகிழ்ச்சிப்படுத்த மறுத்த அர்ஜுனன் பேடியாகும்படி சாபம் பெற்றிருந்தான். இந்திரனின் சிபாரிசால் அவன் எப்போது நினைக்கிறானோ அப்போது இந்த வடிவை எடுக்கலாம் என்ற சாப விமோசனம் பெற்றிருந்தான். அந்த சாபத்தை இப்போது பயன்படுத்தி கொண்டான் அர்ஜுனன். அங்கேயே அவளுக்கு வேலை கொடுத்தான் விராட மன்னன். இன்னும் சில நாட்கள் கடந்து நகுலன் அரண்மனைக்குள் வந்தான். அவன் விராட மன்னனிடம், அரசே, என் பெயர் தாமகிரந்தி. நான் குதிரை ஓட்டுவதில் வல்லவன். ரதங்களில் பூட்டுகின்ற குதிரைகளை தரம் பார்த்து வாங்குவதில் கை தேர்த்தவன். நமது அரண்மனைக்கு நல்ல நிறமும் மனமும் குரலும் கொண்ட குதிரைகளை வாங்கி தருகிறேன். அவற்றை நன்றாக பராமரிக்கவும் செய்வேன். என்னை உங்கள் வலையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றான். அவருக்கு அங்கு வேலை கிடைத்தது. அடுத்து சில நாட்களில் சகாதேவன் அங்கு வந்தான். அண்ணா, என்னை திரிபாலன் என்று அழைப்பார்கள். நான் சகாதேவனிடம் பசுக்களை காப்பவனாக பணிபுரிந்தேன். அவர் காட்டிற்கு சென்றபோது பிழைப்பிற்கு வழியின்றி பல இடங்களுக்கு செல்வேன்.
ஆனால் உரிய வருமானம் கிடைக்கவில்லை. எனவே தாங்கள் எனக்கு வேலை தர வேண்டும். அரண்மனை பசு கூட்டத்தை நான் பாதுகாக்கிறேன் என்றான். விராடன் அவனுக்கு ஏராளமான பசுக்களை கொடுத்து பணியில் சேர்த்து கொண்டான். இதையடுத்து விரதசாரிணி என்ற பெயரில் திரௌபதி அங்கு வந்தாள். அவளுடைய அழகு அங்குள்ள பணிப்பெண்களை கவர்ந்தது. அவள் விராடராஜனின் மனைவி சுதேசனையை சந்தித்தாள். மகாராணி, நான் பாஞ்சாலிக்கு அலங்காரம் செய்யும் பணியில் இருந்தேன். அவள் காட்டிற்கு போய்விட்டதால் என்னால் தொடர்ந்து பணி செய்ய இயலவில்லை. என்னிடம் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு. நான் எந்த மனிதருடைய முகத்தையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். கந்தவர்கள் முதலானோர் கூட எனது கற்புக்கு தீங்கிழைக்க முடியாது. இந்த அரிய குணத்தை கொண்ட நான் தங்களுக்கு பணி செய்ய விரும்புகிறேன். உங்களுக்குரிய எல்லாவித அலங்காரங்களையும் இன்று முதல் நானே செய்கிறேன். எனக்கு பணி தாருங்கள் என்றாள். இதை கேட்ட சுதேசனை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பணியில் சேர்த்து கொண்டாள். இப்படியாக பாண்டவர்கள் 5வரும் திரௌபதிக்கும் விராடனின் அரண்மனையிலேயே வேலை கிடைத்தது. ஒரு நாள் வாசமல்லன் என்ற மற்போர் வீரன் விராடனின் அரசவைக்கு வந்தான். தன்னை விட மற்போரில் சிறந்தவன் இந்த பூமியில் யாரும் இல்லை என்று தோள் தட்டினான். உங்கள் நாட்டில் அப்படி ஒரு வீரன் இருந்தால் என்னோடு போர் செய்யலாம் என்றும் சவால் விட்டான். விராடராஜன் தனது நாட்டில் உள்ள மல்லர்களையெல்லாம் வரவழைத்து வாசவ மல்லனுடன் போரிட செய்தான். ஆனால் எல்லோருமே அவரிடம் தோற்றுவிட்டனர். அவமானப்பட்ட விராடராஜன் வேறு வழியின்றி வாசவ மல்லனுக்கு பரிசுகளை வழங்கினான். அப்போது கங்கன் என்ற பெயரில் மாறுவேடம் தரித்திருந்த தர்மர், மன்னா, கவலை வேண்டாம். உன்னிடம் பணி செய்யும் சமையல்காரனான பலாயனனை இவனுடன் சண்டை செய்யச் சொல்லுங்கள். அவன் வாசவ மல்லனை நிச்சயம் மற்போரில் ஜெயிப்பான் என்றார். பலாயனன் என்ற பெயரில் அங்கு வசித்த பீமன் இடுப்பில் தங்க கச்சை ஒன்றை கட்டிக்கொண்டு கதாயுதத்துடன் ராஜசபைக்கு வந்தான். வாசவ மல்லனுக்கும் பீமனுக்கும் கடும் போர் நடந்தது. 2 மலைகள் மோதியது போன்ற காட்சியைக் கண்டு மக்கள் திகைத்து நின்றனர். வெற்றி தோல்வி யாருக்கு என்று சொல்ல முடியாத நிலைமை. வாசவ மல்லனின் கையே அவ்வப்போது ஓங்கியது. ஆனால் இறுதியில் பீமன் அவனது தொடையை வளைத்து தூக்கி தரையில் அடித்து கொன்றான். விராட மகாராஜா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எனது சமையல் பணியாளன் உலகிலேயே சிறந்த மல்யுத்த வீரனும் கூட என பாராட்டியதுடன் அவனை அருகில் அழைத்து தன் சிம்மாசனத்தில் உட்கார வைத்து மன்னனுக்குரிய அந்தஸ்தையும் செல்வத்தையும் வாரி கொடுத்தான். இங்கே இப்படி பீமனுக்கு சகல மரியாதையும் நடக்க திரௌபதிக்கு மற்றொரு சோதனை வந்தது. அவளது கற்புக்கு 2ஆம் முறையாக ஏற்பட்ட சோதனை அது. ஏற்கனவே துரியோதனன் அவையில் கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்ட அவள் இப்போது கீசகன் என்ற காமப்புலியிடம் சிக்கிக்கொண்டாள். கீசகன் என்பவன் விராட மகாராஜாவின் மைத்துனன். அதாவது மகாராஜா இவனது சகோதரி சுதேசனையைத்தான் மணந்திருந்தார். அவன் விராட நாட்டின் சேனாதிபதியும் கூட. அழகில் மன்மதன், பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவன். அவன் தன் சகோதரியை பார்க்க அரண்மனைக்கு வந்தான். சகோதரியுடன் பேசிக்கொண்டிருந்துவிட்டு நந்தவனம் வழியே திரும்பும்போது ஒரு அழகு மங்கை பூப்பறித்து கொண்டிருப்பதை பார்த்தான். லோகத்தில் இப்படி ஒரு பேரழகியா? இதுவரை அவன் பல ரோஜாக்களை முகர்ந்திருக்கிறான். ஆனால் இப்படி ஒரு அகன்று விரிந்த தாமரையை பார்த்ததே இல்லை. அவளருகில் சென்றான். அழகின் வடிவமே, நீ பூலோகத்தில் பிறந்தவளா? தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவளா? பெண் தெய்வமா? ஒருவேளை மலைமகள் பார்வதியோ? தாமரையில் எழுந்தருளிய திருமகளோ? பாதாளத்தை உடைத்து கொண்டு வந்த மோகினியோ? சமுத்திரத்தில் இருந்து வந்த ஜலக்கன்னியோ? சித்திரம் ஏதேனும் உயிர் பெற்று வந்ததோ என புகழ்ந்தான். திரௌபதி அவனது மோசமான பார்வையைக் கண்டு செடிகளுக்கிடையே சென்று ஒளிந்து தன்னை மறைத்து கொண்டாள். விடவில்லை அந்த கொடியவன். பின்னாலேயே வந்து அவளை நெருங்கினான். ஒதுங்கிக் கொண்ட திரௌபதி, வீரனே, நான் 5 தேவர்களுக்கு என்னை தாரை வார்த்தவள். மாற்றான் மனைவியை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது என்பதை நமது தர்மசாஸ்திரங்கள் சொல்வதை நீ அறிய மாட்டாயோ? ஒரு பெண்ணை அவள் சம்மதமின்றி விரும்புவன் இப்பிறப்பில் மட்டுமல்ல, மறுபிறப்பிலும் கடும் விளைவுகளை சந்திப்பான். ஒருவேளை உன்னை என் அழகு கவர்ந்து மன்மதனின் வலைக்குள் சிக்கியிருந்தாலும் கூட அதை உதறிவிட்டு போகும் பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள். போய்விடு என்றாள். கீசகன் அதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. பெண்ணே, உன்னை விட்டு போவதா? அதைவிட என் உயிரை போக்கிக் கொள்கிறேன். தாபம் என்னை வாட்டுகிறது. மறுக்காதே, வா என்றான். ஒரு கட்டத்தில் தாபம் தாங்காமல் அவள் காலிலும் விழுந்தான். அவனுக்கு பெண் பைத்தியம் பிடித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட திரௌபதி அவனிடமிருந்து தப்பி சுதேசனியிடம் ஓடினாள். அம்மா,
தங்கள் தம்பி என்னை பார்த்து சொல்லத்தகாத வார்த்தைகளை பேசினான். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என் மீது காம பார்வை வீசுகிறான். நீங்கள் அவனை தடுக்க வேண்டும். நான் இங்கு பணியில் சேரும்போது நான் விரதம் இருக்கும் விஷயத்தை சொல்லியுள்ளேன். உங்கள் தம்பியின் ஆசை எல்லை மீறிவிட்டது. அதை தணிக்க வேசியருக்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்னை தொடுவதற்கு தாங்களும் அவனுக்கு உதவி விடாதீர்கள். அப்படி செய்தால் அவன் எரிந்து போவான். இது நிச்சயம் என்றால் உறுதிப்பட. சுதேசனை கலங்கிவிட்டாள். தம்பியை திட்டினாள். அக்காவின் தலையீட்டால் அவனால் ஏதும் செய்ய முடியவில்லை. அவன் தன் அரண்மனைக்கு திரும்பிவிட்டான். அங்கு சென்றதும் அவனது விரகத்தாபத்தை போக்க பணிப்பெண்கள் அவன் உடலில் பூசிய சந்தனம் பன்னீர் எல்லாம் காய்ந்து விட்டது. அந்தளவுக்கு திரௌபதியின் நினைவு என்னும் வெப்பம் அவனை தகித்தது. அவன் கட்டிலில் புரள்வதை பார்த்த பணிப்பெண்கள் இந்த நோயால் அவன் இறந்து விடுவானோ என கருதினர். அவர்கள் சுதேசனையிடம் ஓடிவந்து தங்களால் கீசகனின் விரகத்தை தீர்க்க முடியவில்லை என்று கூறியதுடன் அவர் இறந்து விடுவாரோ என்று பயப்படுவதாக கூறினார். மகாராணி, தாங்கள் நம் சேனாதிபதியை பாதுகாக்க அவர் விரும்பும் பணிப்பெண்ணை அனுப்பி வையுங்கள். அவளது கற்புக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். அவள் வந்தால் போதும். அவள் முகம் பார்த்தாலே அவரது காம நோய் தீர்ந்துவிடும் என நம்புகிறோம் என்றனர். சுதேசனை தன் தம்பியின் உயிருக்காக வருந்தினாள். திரௌபதியிடம் கெஞ்சி கூத்தாடி, பெண்ணே, நீ கீசகனின் உயிரை காப்பாற்றும் பணியை செய். இதோ ஒரு மாலை, இதை அவன் கையில் கொடு. அதை பெற்றுக்கொண்டதும் வந்துவிடு. வேறு எதுவும் செய்ய வேண்டாம். உன்னை பார்த்தால் போக இருக்கும் அவனது உயிர் பிழைக்கும் என்றாள். மகாராணியின் உத்தரவை இம்முறையும் மீற முடியாத நிலையில் அவளது கெஞ்சலுக்காக திரௌபதி மாலையை பெற்றுக்கொண்டாள். சூரிய பகவானை நோக்கி, பகவானே, என் கற்பு இந்த கீசகனால் அழிந்துவிடுமோ என அஞ்சுகிறேன். நீதான் பாதுகாக்க வேண்டும் என மனமுருக வேண்டினாள். கீசகனின் மாளிகைக்கு சென்றாள். அவளை பார்த்ததும், வந்துவிட்டாயா என் பேரழகே என்றபடி கீசகன் கட்டிலை விட்டு இறங்கி ஓடி வந்தான். பல பெண்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் முன்னிலையிலே அவளை அணைத்து கொள்ள அவன் முயன்றான். திரௌபதி அவன் பிடியில் இருந்து தப்பி ஓடினாள். நேரே விராட மகாராஜனின் அரசவைக்கே சென்று விட்டாள். அங்கு பல நாட்டு மன்னர்களுடன் விராடராஜன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தான். அவன் முன்பாக போய் விழுந்த திரௌபதியை விரட்டி வந்த கீசகன் அது ஒரு அவை என்றும் பாராமல் அவளை அணைத்து கொள்ள நெருங்கினான். எல்லோரும் அந்த அருவருக்கத்தக்க காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே கடும் காற்றடித்தது. அந்த காற்றின் வேகத்தை தாங்க முடியாத கீசகன் தடுமாறினான். சற்று தூரத்தில் பெரும் சூறாவளியான அந்த காற்று கீசகனை தூக்கி வீசியது. திரௌபதி சூரிய பகவானை வேண்டிக் கொண்டதால் கிங்கர்களில் ஒருவனை அவன் பூமிக்கு அனுப்பினான். அந்த கிங்கரனே சுழற்காற்றாக மாறி வந்து கீசகனை மட்டும் தூக்கி எறிந்தான் என்பதை யாரும் அறியவில்லை. அவையில் இருந்த மன்னனோ இதையெல்லாம் கண்டும் காணாதவன் போல் முகத்தை திருப்பிக் கொண்டான். திரௌபதிக்கோ கடும் ஆத்திரம். மன்னா, விரும்பாத ஒருத்தியை ஒரு காமுகன் சூறையாட வருகிறான். இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். அநீதியை கண்முன் கண்டும் அதை தடுக்க இயலாத நீ அரசாங்கத்தை நடத்த தகுதியுள்ளவன்தானா என்றாள். அதற்கு மன்னன் பதிலளிக்கவில்லை. கீசகன் தன் மனைவியின் தம்பி என்பதுடன் அவனது பலத்தின் முன்னால் தன் ஜம்பம் பலிக்காது என்பதை அவன் அறிவான். மன்னனின் அருகில் இருந்த பீமனுக்கு இரத்தம் கொதித்தது. தன் மனைவியை காப்பாற்றுவதற்காக வெளியில் நின்ற ஒரு மரத்தை அவன் உற்று பார்த்தான். மரத்தை பிடுங்கி கீசகன் மேல் வீசிவிட அவன் கைகள் துடித்த வேளையில் தர்மர் குறுக்கிட்டார். கீசகன் கொல்லப்பட்டால் தாங்கள் யார் என்பது வெளியில் தெரிந்துவிடும் என்பதால் தர்மர் பீமனை ஜாடை காட்டி கையமர்த்தினார். பாண்டவர்கள் தங்கள் அஞ்ஞான வாசத்தில் யார் என்பது வெளியே தெரியக்கூடாது என்பது துரியோதனனால் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனை. அப்படி வெளியே தெரிந்தால் இவர்களுக்கு ராஜ்யம் நிரந்தரமாக கிடைக்காது. தர்மர் இதை சுட்டிக்காட்டியே பீமனை கையமர்த்தினார். திரௌபதி மீண்டும் மன்னனிடம், மன்னா, இவ்வளவு சொல்லியும் அமைதியாக இருக்கும் உன் போக்கு நல்லதற்கல்ல. உன் நாடு அழிந்துவிடும் என சாபம் கொடுத்துவிட்டு சுதேசனை இருக்கும் இடத்திற்கு போய்விட்டாள். கங்கமுனிவர் வேடத்தில் இருந்த தர்மர் இப்போது மன்னனுக்கு புத்தி சொல்ல ஆரம்பித்தார். யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்பது மன்னனின் கடமை என உபதேசம் செய்தார். மன்னன் மனம் வருந்தி அங்கிருந்து எழுந்து சென்றானே தவிர வேறெதுவும் செய்ய இயலவில்லை. அன்று இரவில் திரௌபதி பீமனின் அறைக்கு சென்றாள். அன்பரே, கீசகனால் என் கற்புக்கு எந்நேரமும் ஆபத்து என்பது உறுதியாகிவிட்டது. தாங்கள்தான் இந்நிலையில் என்னை காப்பாற்றத்தக்கவர். கீசகன் கொல்லப்பட வேண்டும். அதே நேரத்தில் அது வெளியில் தெரியாமல் செய்யப்பட வேண்டும். தாங்கள் அவனை கொல்ல யோசனை செய்யுங்கள். அது இன்றே நடக்க வேண்டும்.
2 நாள் விட்டு விடுவோம். பின்னர் அவனை கொன்றுவிட்டு கந்தவர்கள் கொன்றுவிட்டதாக கதை கட்டிவிடலாம். மன்னன் நீதி தவறிவிட்டான். தவறிய விஷயம் இந்நாட்டு மக்களிடமும் பரவிவிட்டது. அவர்களும் மன்னன் மீது வெறுப்புடனேயே உள்ளனர். இச்சமயத்தில் கீசகனின் கொலை பெரிய பாதிப்பை நாட்டில் உண்டாக்கிவிடாது என்றாள். பீமன் அவளது புத்திசாலித்தனத்தை மெச்சினான். கவலையின்றி உறங்கும்படி சொல்லி அவளை அனுப்பிவிட்டான். 2 நாட்கள் கடந்தது. காற்றால் தூக்கி வீசப்பட்ட கீசகன் உடல்வலி தாங்காமல் அரண்மனையிலே முடங்கி கிடந்தான். வலி தீர்ந்ததும் மீண்டும் திரௌபதியின் நினைவியல தன் இச்சையை தீர்த்து கொள்ள அவள் இருக்கும் இடம் நோக்கி விரைந்தான். அவனை கண்டதுமே அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். பெண்ணே, ஏன் இந்த தயக்கம்? இந்த விராட மகாராஜனே என் வீரத்தால் தான் இந்தளவுக்கு பெருமையடைந்துள்ளான். உன்னை காக்க 5 கந்தவர்கள் இருப்பதாக முன்பு சொன்னாய். இவ்வளவு நடந்தும் அவர்களும் உன்னை பாதுகாக்க வராததற்கு காரணமே என் வீரத்திற்கு பயந்துதான். எனவே இந்த மாவீரனை நீ அணைத்துக்கொள் என்றான். திரௌபதி அழுவதை நிறுத்தினாள். புத்தி வேகமாக வேலை செய்தது. கீசகா, நீ சொல்வது சரிதான். என்னை என் 5 கந்தவர்களை பாதுகாக்க வராதபோது அவர்களை நம்பி என்ன பயன்? நீ சுத்த வீரன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். இன்றிரவில் நீ அரண்மனை தோட்டத்தில் உள்ள பளிங்கு மண்டபத்துக்கு வா என்றாள். அன்றிரவில் கீசகன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கு சென்றான். அங்கே அழகே வடிவாய் ஒரு கம்பத்தை கட்டிப்பிடித்து முகத்தை திருப்பிக் கொண்டிருந்த திரௌபதியை வர்ணித்தான். அவள் காலில் விழுந்து, என் காம நோயை நீக்கு பெண்ணே, இனி பிற பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என புலம்பினான். அவ்வளவுதான் நடந்திருக்கும். அவனை நோக்கி திரும்பிய அந்த பெண் அவனை அழகாக தூக்கினாள். கரகரவென சுற்றி மேலே வீசி எறிந்தாள். கீசகன் சுதாரித்து விட்டான். வந்திருப்பது பெண் வேடத்தில் வந்த யாரோ ஒரு ஆண் என்பதை. ஆம், சாட்சாத் நம் பீமன்தான் அங்கே ஆஜானுபாகுவாக நின்றான். விஷயத்தை புரிந்து கொண்ட கீசகனும் அவனுடன் கடுமையாக போரிட்டான். இருவரும் சமபலமுடைய வீரர்கள் என்றாலும் கீசகன் செய்த தீவினை அவனுக்கு எதிராக மாறி அவனை கொன்றது. பலசாலிகள் தங்கள் பலத்தை நல்ல வழியில் செலவிட்டால் அவர்களுக்கு புண்ணியம், மற்றவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். ஆனால் பலத்தை பயன்படுத்தி எளியவர்களை துன்புறுத்தினால் கீசகன் கதிதான் ஏற்படும். திரௌபதி மகிழ்ந்தாள். அவள் பீமனின் காலில் விழுந்து ஆசி பெற்று விடைபெற்றாள். ஆனால் திரௌபதியை துன்பம் துரத்தியது. கீசகனின் தம்பிமார்களான உபகீசகர்கள் தங்கள் அண்ணன் கொல்லப்பட்டதை அறிந்து சுதேசனையிடம் போய் சொல்லி அழுதனர். கோப வெறியுடன் தங்கள் அண்ணன் சாவுக்கு விரதசாரிணி என்ற பெண்ணை காப்பாற்றும் கந்தவர்கள்தான் காரணம் என்பதால் அண்ணனின் சிதை மூட்டும்போது அந்த பெண்ணையும் நெருப்பில் தள்ளிவிட வேண்டுமென முடிவெடுத்து திரௌபதியின் அறை நோக்கி விரைந்தனர். திரௌபதி தங்கியிருந்த அறைக்கு வந்து அவளை பிடித்து சீசகன் இறந்து கிடந்த தோட்டத்துக்கு இழுத்து சென்றனர். திரௌபதி கதறினாள். தெய்வங்களே, என்னை காப்பாற்றுங்கள், உடனே வாருங்கள் என புலம்பினாள். பீமனின் காதில் அவளது அபயக்குரல் கேட்டது. அவன் ஆவேசமாக வந்தான். தோட்டத்தில் நின்ற ஒரு மரத்தை பிடுங்கினான். சீசக சகோதரர்களை சுழற்றி சுழற்றி அடித்தான். அவர்கள் இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. மரத்தையே பிடுங்கி அடிக்கும் அளவுக்கு ஒரு வீரனா என ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கொண்டு தப்பி ஓடினர். அந்த நச்சு வேர்களை பீமன் விடவில்லை. எல்லோரையும் அடித்தே கொன்றுவிட்டான். ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் பரவியது. திரௌபதி சொன்னது போல் இது நிச்சயமாக கந்தவர்களின் வேலையாகத்தான் இருக்கும் என்று ஆளாளுக்கு பேசிக்கொண்டனர். அரண்மனைக்கு வந்த புதியவர்கள் மீது அவர்களுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. விராட மகாராஜாவும் இதையே நம்பிவிட்டான். இதன் பிறகு பாண்டவர்களும் திரௌபதியும் மீதி காலத்தையும் அங்கேயே கழித்தனர். நன்றி.